ஹலோ ஆல் வெல்கம் டு பாலாஜி டேரிஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரமில் பஞ்சபூத ஸ்தலங்கள்னு ஒன்றா இருக்கக்கூடிய ஏகாம்பநாதர் கோயிலில் தான் நம்ம இருக்கோம். ஸோ வாங்க வீடியோ போக போக கண்டினியூ பண்ணுறேன். இந்த விளாகில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கோவிலை பார்க்க போகிறோம். ஒன்று இந்த ஏகாம்பநாதர் கோவில், இன்னொன்று இதே தெருவில் இருக்கக்கூடிய இன்னொரு கோவில். ஸோ வாங்க போகலாம். காஞ்சிபுரமில் இருக்கக்கூடிய இந்த ஏகாம்பநாதர் கோயிலில் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸான, ரொம்பவே மர்மங்கள் இருந்த கோயிலாக இந்த கோவில் இருக்கு. 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் தான் தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 கால் மண்டபம் கிடையாது. 1000 கால் மண்டபம் அப்படின்னா 1000 தூண்கள். அந்த வெறும் தூணா மட்டும் இருக்காது, அந்த 1000 தூண்லையும் ஒரு கதைகளை சொல்லக்கூடிய சிற்பங்களை வந்து செதுக்கியிருப்பாங்க பல்லவர்கள் காலத்தில். இந்த 1000 கால் மண்டபங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்தாங்க. நானுமே இந்த ஊரில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆள் தான். ஆனால் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக 1000 கால் மண்டபத்தை விசிட் பண்ணுறேன். என்ன ரீசன்காகலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ தான் கும்பாபிஷேகம் வந்து 2025 டிசம்பர் எண்டில் தான் நடந்துச்சு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மேப்பே கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 7லேருந்து 8 கோவில், 8மே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோவில், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 79 டிகிரியில் வந்து அமைஞ்சிருக்கும். காஞ்சிபுரமில் இருக்கக்கூடிய ஏகாம்பநாதர் கோயிலும் ஒன்று. எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத ஒரு காலத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு 8 கோயிலை ஒரே நேர்கோட்டில் எல்லாமே சிவன் கோயிலாக கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்களே ஆராய்ச்சி பண்ணி ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. யாருக்குமே இதுக்கு விட தெரியலை. இப்போதான் முடிவு பண்ணுறாங்க, முனிவர்கள் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த கோவிலில் கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கம் அப்படின்றதுனால இந்த சிவலிங்கத்துக்கு நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. துணியில் பாலை நினச்சோ தண்ணியை நினச்சோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த 1000 கால் மண்டபம் மட்டும் 20 வருஷத்துக்கு மேலே க்ளோஸ் பண்ணல. கோவிலோட பாதியே வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கும்பாபிஷேகம் டைமில் விசிட் பண்ணும்போது என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே மர்மமாக இருக்குது. என்ன இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. பத்மநாத சாமி கோவிலில் வந்து ஒரு கதவை இப்போ வரைக்கும் திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் எதனால் இந்த கோவிலை இத்தனை வருஷமாக இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலை. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3500 வருஷம் பழமையான மாமரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இருக்குது. இப்போவும் இந்த 3500 வருஷ பழமையான மாமரத்தில் 4 வகையான சுவையை தரக்கூடிய மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சிட்ருக்கு இப்போவும். நீங்களும் காஞ்சிபுரம் சைடு வரீங்க அப்படின்னா இந்த கோவிலை மஸ்ட்டாக விசிட் பண்ணுங்கள். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பயங்கரமாக இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 வருஷம் பழமையான மரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கம் இருக்குது, 1000 கால் மண்டபம் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.
நம்ம செகண்டாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப எரிநாதர் கோவில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஏகாம்நாதர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 20 பில்டிங்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குது. இந்த சிவாலயத்தில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப எரிநாதர் கோவில் அப்படின்னு எதனால பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் ரொம்பவே வெப்பத்தன்மையோட சிவலிங்கம் அப்படின்றதுனால இவருக்கு வெப்ப எரிநாதர் பேர் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கோவில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கருவறையில் ஜன்னல் வச்சுருக்காது. ஆனால் இந்த கோவிலில் கருவறை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் வச்சுருப்பாங்க. இவர் வந்து வெப்பமுடைய சிவலிங்கம் அப்படின்றதுனால வெப்பத்தை தணிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் வச்சுருப்பாங்க. முன்னொரு காலத்தில் ஒருத்தருக்கு வந்து தீராத நோய் இருந்ததாக கூறப்படுது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க குளத்தில் வந்து நீராடி இந்த கோவிலில் இருக்க சிவலிங்கத்தை வணங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அந்த நோய் வந்து குணமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கோவில் வந்து தீராத நோய் இருந்துச்சு இல்லை காய்ச்சல் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோவிலை வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்ச்சல் குணமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு ரீசெண்ட் டைமில் சில ஆக்டர்ஸ்லாம் கூட வந்து போயிருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். ஆனால் காஞ்சிபுரமில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்க அப்படின்னா டைரெக்டாக ஏகாம்நாதர் கோவிலுக்கு தான் போவாங்க. ஆனால் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ரவுண்ட் ஷேப்பில் இருக்க இந்த கோவில். நீங்களும் காஞ்சிபுரம் சைட் கோவிலை விசிட் பண்ணுறதுக்கு வரீங்க அப்படின்னா இந்த கோவிலையும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த சிவலிங்கம். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த 2 கோவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும். 2 கோவிலும் ஒரே தெருவில் தான் இருக்குது. நீங்கள் ஏகாம்நாதர் கோவில் வந்துட்டு யாரை கேட்டிங்க அப்படின்னாலும் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக மஸ்ட்டாக விசிட் பண்ணுங்கள்.